இலங்கை சீன அரசாங்கத்துக்கு கூட ரொம்ப நெருக்கத்தை காண்பிக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசாங்கமும் அதே நெருக்கத்தை காண்பிக்கிறது. சீனா அந்த ஒரு நாட்டை பற்றி தெரிவதற்கு முன்பாக உங்களுடைய முதலாளி யார்? இந்த கேள்விக்கான பதில் இரண்டு பதிலாக தான் இருக்கும். ஒன்று, நமக்கு யார் பணம் தருகிறார்களோ அவர்கள்தான் நம் முதலாளி. இன்னொன்று, யார் சொல் பேச்சை நாம் கேட்கிறோமோ அவர் நம்முடைய முதலாளி. இந்த முதலாளிக்கு இந்த 2 டெஃபினிஷன் தான். இந்த 2 டெஃபினிஷனுமே சீனா என்கிற ஒரு நாட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் பொருந்தும். உலகை கண்ட்ரோல் பண்ணும் அனைத்து அமைப்புகளையும் சீனா கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத உங்களால் மறுக்க முடியுமா? நிறைய ப்ரூஃப். அது அப்படித்தான், சீனா தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில விதமான ப்ரூஃபுடன் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். என்ன ப்ரோ, அமெரிக்கா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலுமினாட்டிகள் உன்னைய கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்ன, இப்போ என்ன ப்ரோ சீனா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிற? என்ன நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசுகிறியா? இல்லை, ஒவ்வொரு நேரமும் இந்த உலக அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உற்று நாம் கவனிக்க வேண்டும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஒரு அமைப்போ இல்லாட்டி ஒரு நாடோ கிடையாது. இதுக்கும் மேலே இருக்கிற எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற எலைட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதீத பணபலம் படைத்தவர்கள் என்று சொல்லலாம். ஸோ இந்த பணபலம் படைத்தவர்கள் என்று சொல்லும்போது இப்போ பணம் எந்த நாட்டிடம் அதிகமாக இருக்கிறது? சீனாட்ட தான் அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே கடன் கொடுக்குறான், எல்லாருக்குமே நல்லது செய்கிறேன்னு சொல்கிறான். ஸோ அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அப்படின்னா அவனாலேயே முதலாளியாக மாற முடியாது. சீனாவின் இந்த கணக்கு இன்று நேற்று போடப்பட்டதா? இல்லை, ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாகவே போட்டு விட்டார்கள். ஆனால் 2018 சுமார் 2200 மனிதர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அந்த நாட்டின் சீனாவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே ஒன்றாக இருக்கும்போது சீனாவின் அதிபர், சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிசிபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, அந்த அமைப்பினுடைய முக்கியமான ஒரு நாளில் மிகப்பெரிய ஒரு உரையை ஆற்றுகிறார். 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் இந்த உரை என்பது நீள்கிறது. அடுத்து வரப்போகிற 30 வருடங்களில் சீனா என்னென்ன சாதிக்கும், எப்படி சாதிக்கும், ஏன் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத புட்டுன்னு வைக்கிறார். அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்னதில் முக்கியமான சில விஷயங்கள் 2049 என்பதை மையப்படுத்தி தான். அதாவது 2018 2049 இந்த 30 வருடங்களில் சீனா தான் நம்பர் 1 நாடாக இருக்கணும். சீனா தான் எல்லா நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். சீனா தான் ஸ்பேஸ் ஃபோர்ஸில் முக்கியமான நாடாக இருக்க வேண்டும். சீனா தான் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் முதல் நாடாக இருக்க வேண்டும். இப்படி நீ பலவிதமான அம்சங்களை அடுக்கி வைக்கிறார். அங்கே இருக்கிற அந்த அரங்கத்தில் இருக்கும் 2200 நபர்களும் இவருடைய பேச்சை கண் சிமிட்டாமல் பார்த்து ரசிக்கிறார்கள். சீனாவினுடைய வளர்ச்சி அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவர் அப்படியே வாழ்ந்து காண்பிக்கிறார் மனுஷன். இன்னைக்கு ஒரு நியூஸ் நீங்க வாசிச்சு பார்த்துருப்பீங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான அமைப்பு. நம்முடைய அறிவியலாளர்கள்லாம் சொன்னாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதோ அது மாதிரி கேட்டு தொல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவன் ஒருத்தன் சொல்றதை நம்ம கேட்கணுமோ அவன் தான் நம்ம முதலாளி. அப்போனா இப்போதைக்கு நமக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் நம்ம முதலாளி. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு யார் முதலாளி? அமெரிக்கா கொஞ்ச நாள் முதலாளியா இருந்தான். ஆனால் இப்போ அமெரிக்காக்காரன் என்ன சொல்லிட்டான்? இல்லை, நான் பணம்லாம் தர மாட்டேன், நீ சீனாவுக்கு ஆதரவாக போயிட்டு இருக்க, ஸோ பணத்தை ரத்து பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவனுடைய முதலாளி மாற்றப்படுகிறார். இப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய முதலாளியாக யார் போற்றப்படுகிறார்? சீனா. 50 மில்லியன் தரேன், 50 பில்லியன் தரேன், நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சீனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு பணத்தை வாரி வழங்குகிறது. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு மேப்பை வெளியிட்டார்கள். அந்த மேப்பில் என்ன நடந்துச்சு? நமக்கும் சீனாவுக்கும் வாய்க்கால் தகராறு இருக்கு. அப்படித்தானே? அந்த வாய்க்கால் தகராறு இந்த உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்குமே தெரியும். லடாக் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் பேசும் சில பிரச்சனைகளில் இதுவும் முக்கியமான பிரச்சனை தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் லடாக்கினுடைய பகுதிகள், இந்தியாவினுடைய பகுதிகளை சீனாவினுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு மேப்பை ரிலீஸ் பண்ணி விடுறான். யாரு? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்தியா அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து நாங்கள் யூஎன் ஐக்கிய நாட்டு சபையிடம், ஐநா சபையிடம் கோரிக்கை வைக்க போகிறோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் செய்தது தப்பு என்று அந்த ஒரு கோரிக்கை வைக்க போறோம் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த யூஎன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, ஐக்கிய நாட்டு சபை, ஐநா சபை அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஐநா சபையின் கீழ் தான் ஒரு 15 அமைப்புகள் இல்லாட்டி 15 கிளை அமைப்புகள் இருக்கின்றன. ஐநாவினுடைய கிளை அமைப்பு தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஐநாவினுடைய கிளை அமைப்பு தான் யுனெஸ்கோன்னு சொல்றோம் பாருங்க.
இப்போ நம்ம தஞ்சாவூர் கோயிலாக இருக்கட்டும், தாஜ்மஹாலாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் ஒரு அமைப்பு யுனெஸ்கோ, அது எல்லாமே இந்த ஐநாவின் கீழ் தான் வருகிறது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி தப்பான புகைப்படத்தை வெளியிட்டார்கள் என்று நாங்கள் ஐநாவிடம் கோரிக்கை வைக்க போகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை இந்திய அரசாங்கம் சொல்லும்போது யூஎன்ஐ யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த தேடுதல் இன்று எனக்கு தோன்றியது. அந்த தேடுதலின் வெளிப்பாடு தான் இந்த ஒரு காணொளி. இந்த தேடுதலை பார்க்கும்போது தான் ரொம்ப பெரிய விஷயங்கள் தெரிந்தது. யூஎன் கீழே 15 அமைப்புகள், கிளை அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 15 கிளை அமைப்புகளில் அமெரிக்கா என்கிற நாடு ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும்தான் தலைமை தாங்குகிறது. சீனா கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட அமைப்புகளில் தலைமை தாங்குகிறது. இந்த 4 அமைப்புகள் மிக முக்கியமான அமைப்புகள் என்று சொல்லலாம். ஸோ 4 அமைப்புகளுக்கு சீனா தலைமை தாங்குகிறது அப்படின்னு சொல்ற அந்த நியூஸை கேட்ட உடனே சின்னதா பொறி தட்டிச்சு. அப்படின்னா சீனாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? தேடி போனேன். அடுத்த 50 வருடத்தில் சீனா செய்ய போகும் சாகசங்கள் என்ன அப்படிங்கிறத கூகுளில் போய் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். 6 யுத்தத்தை நடத்துவார்கள் அப்படிங்கிறத பல ஊடகங்கள், பல செய்தி நிறுவனங்கள், பல சீனாவை சேர்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 2020 2025க்குள் தைவானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சீனா நடத்தும். அதன் பிறகு தைவானை தன்வசப்படுத்திக் கொள்ளும். அதன் பிறகுதான் 2025க்கு பிறகுதான் தென்சீன கடலில் சீனாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்க போகிறது. அடுத்த யுத்தம் ஜப்பான் கூட இருக்கலாம். அதன் பிறகு 6வது யுத்தம், அதாவது 2050 60 இந்த ஒரு காலகட்டத்தில் சீனா ரஷ்யா கூட யுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு கம்யூனிச நாடு வேறொரு கம்யூனிச நாடை எதிர்க்குமா என்று கேட்டால், சீனா ஒரு கம்யூனிச நாடா? கம்யூனிச நாடு என்கிற போர்வையில் வாழும் ஒரு நாடு, இருக்கும் ஒரு நாடு, அவ்வளோதான். ஸோ சீனாவினுடைய பிளான் எல்லாமே பக்காவாக பிளான் போட்டிருக்காங்க. 2049 பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் என்பது எல்லா நாடுகளிலும் பறந்து விரிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கையை ஐநாவின் சார்பாக சீனா வைத்திருக்கிறது. அது எப்படி ஐநாவின் சார்பாக சீனா வைக்க முடியும்? இந்த ஒரு கேள்விக்கான பதில் நேராக அஜெண்டா 21க்கு வாங்களேன். அஜெண்டா 21 அப்படின்னு சொல்கிறது யாரால் போடப்பட்டது? கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் விட்டுருங்க. நார்மலாக அஜெண்டா 21 யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபையால் போடப்பட்டது தான். கிட்டத்தட்ட 2030க்குள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும். எப்படி 100 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி 1000 ஒட்டகங்களை கொஞ்சார்களோ, அதே மாதிரி 100 மனிதர்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னா 10,000 மனிதர்களை கொஞ்சம் குவித்தால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ஒட்டகங்கள் கொஞ்ச கதை தெரியும் தானே? தமிழ் பட்சத்தில் பகிர்ந்து இருக்கிறோம். பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், இந்த ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க. இதை யூஎன் எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க. யுஎன்எஸ்டிஜியை பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வழியாக சீனா எப்பொழுதும் ஆதரிக்கும். இந்த ஒரு வாக்குறுதியை யுனைடெட் நேஷனுக்கு சீனா எப்போதுமே கொடுத்து வருகிறது. ஒரு கட்டத்தில் யுனெஸ்கோவினுடைய ஃபண்டை அமெரிக்கா நிறுத்தியது. அமெரிக்கா நிப்பாட்டின அடுத்த நாளே சீனா அறிவிக்கிறது, நீ பயப்பட வேண்டாம், உனக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன், உன்னுடைய முதலாளியாக நான் மாறுகிறேன், சம்மதமா? யுனெஸ்கோ சொல்லுது, எனக்கு நீ ஃபண்டு தந்தீங்கன்னா நான் உனக்கு அடிமையாக இருக்க போகிறேன், அவ்வளோதான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் இப்போ சீனா கொடுக்குறாங்க. ஸோ சீனா என்ன சொல்லுதோ அதை தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்கும், வேற வழி கிடையாது. இதே மாதிரி சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இந்த ஐநா சபையின் அமைப்புகள் யாவை என்று கேட்டால், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ITU அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் UNIDPன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ICAO என்று அழைப்பார்கள். இந்த 4 அமைப்புகளுக்கு தலைமை தாங்குவது சீனா தான். இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும் தலைமை தாங்குவது பேச்சுக்கு தான் இந்தியாவுக்கு தலைமை பொறுப்பை கொடுக்க போகிறார்கள். சீனாவினுடைய சொல்படி தான் இங்கே எல்லாமே நடக்க போகிறது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைமை பொறுப்பும் யாருக்கு தான்? சீனாவுக்கு தான். யுனெஸ்கோக்கு ரொம்ப பெரிய அளவில் ஃபண்டு கொடுப்பது 12% ஃபண்டை சீனா தான் கொடுத்திருக்கிறார்கள். சொல்லப்போனா சீனாவும் இந்த ஐநா சபையினுடைய 15 அமைப்புகளும் 25 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதனுடைய ப்ரூஃப் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே பெரிய பெரிய அமைப்புகள். IMF அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அதாவது இந்தியாவின் வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது, இந்தியா எப்படிலாம் வளர வேண்டும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு அமைப்பு தான் IMF. அந்த IMF கூட வரப்போற 20 வருடங்களில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற யுக்திகளை வரையறுத்து கொடுக்கும் நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது சீனா தான்.
ஸோ சீனா மெல்ல மெல்ல இந்த உலகை ஆளும் ஒரு அமைப்பை அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. நான் என்ன சொல்கிறேனோ அதை படி நீ செய்தால் போதும், அதுதான் எனக்கும் வேண்டும். இப்படி 2049 சீனா மிகப்பெரிய ஒரு சக்தியாக எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு டிராகனாக வந்து நிற்கும் என்று சொன்னால் மிகையல்ல. இதை தடுப்பதற்காக தான் பல நாடுகள் செயல்படுகின்றன என்கிறதை நம்ம பார்த்தோம். அது அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களாலையும் இந்த ஒரு வளர்ச்சியை தடுக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி இப்போது நம் மனதில் எழுகிறது. இந்த கேள்விக்கு முக்கியமான புள்ளி இப்போது கொரோனா வைரஸில் வந்து நிற்கிறது என்று சொல்லலாம். கொரோனா வைரஸ் மட்டும்தான் உலக நாடுகளுக்கு சீனாவை எதிர்ப்பதற்காக கிடைத்திருக்கும் முக்கியமான புள்ளி. அந்த புள்ளியை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டால் சீனாவை பிற நாடுகள் வீழ்த்தி விடலாம். இல்லை சீனா அவனுடைய டிராகன் மூளையை யூஸ் பண்ணி இதிலிருந்து மேலே வந்துட்டானா 2049 சீனா தான் மிக முக்கியமான ஒரு வல்லரசாக இருக்க போகிறது. ஸோ இவ்வளோ சொல்கிறேனே, அப்படின்னா இந்த ஐநா சபைக்கும் கொஞ்சம் ஃபண்டு பணம் யாராவது கொடுக்க வேண்டுமே, அதில் சீனா 3வது இடத்தில் தானே இருந்தது என்று கேட்டால் கிடையாது. ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் நண்பர்களே, உறவுகளே, இப்போது சீனா 2வது இடத்திற்கு முன்னேறிவிட்டது. ஐநா சபைக்கு தேவையான ஃபண்டை சீனா இப்போ அதிக அளவு கொடுத்து வருகிறது. சொல்லப்போனால் கடந்த 10 வருடங்களில் 5 மடங்கு அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அவங்க ஃபண்டை இந்த ஐநா சபைக்கு இல்லாட்டி இந்த உலகை கண்ட்ரோல் பண்ணும் அமைப்புகளுக்கு கொடுப்பதை 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. காரணம், எப்படியாவது நம்மை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், இல்லாட்டி அவனுடைய ஆட்சியின் கீழ் நம்மை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் இலங்கை சீனாவுடன் ரொம்ப பெரிய ஒரு நட்புறவை பாராட்டுகிறது? காரணம் இருக்கிறது. ராஜபக்சே என்பவன் மீது ரொம்ப பெரிய அளவில் மனிதர்களை கொன்று குவித்தான் என்கிற ஒரு குற்றச்சாட்டு பல நாடுகளாலும் பல மனிதர்களாலும் வைக்கப்பட்டது. இப்படி வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டை யார் பெரிய அளவில் அதை ஒரு வழக்காக தொடர்ந்து ரொம்ப பெரிய விசாரணை எல்லாமே நடத்துகிறார்கள் என்று கேட்டால் ஐநா சபையின் மனித உரிமை கழகம்தான். இந்த ஐநா சபையின் மனித உரிமை கழகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்று கேட்டால் சீனா தான். இதுக்கு ப்ரூஃப் வேணுமா? ஜஸ்ட் கூகுளில் போய் DESA UN அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்களேன், ரொம்ப பெரிய விஷயங்கள் வரும். நிச்சயமா அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் படித்து பாருங்க. இதுதான் உங்களுடைய இன்றைய ஹோம்ஒர்க். அது முடியலைன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். எப்படி ஐநா சபையை மொத்தமாக சீனா என்கிற ஒரு நாடு கண்ட்ரோலில் வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு பாகம் 2 பார்க்கலாம். அதற்கு முன்பாக சின்னதாக ஒரு துணுக்கு செய்தியும் சொல்லிடுறேனே, ஐநா சபை இல்லாட்டி இப்படி பெரிய பெரிய வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் நம்மளால் வேலைக்கு போக முடியுமா என்று கேட்டால் இதற்காகவே சீனா மனிதர்களை, மாணவர்களை இந்த உலக அமைப்புகள் இருக்கு பாருங்க, அதில் வேலை செய்வதற்கான மிக முக்கியமான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு வராங்களாம். அப்படி கொடுக்கப்படும் மாணவர்கள் தான் இந்த உலகத்தில் பலவிதமான அமைப்புகளில், இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும் அமைப்புகளில் பணியாட்களாக இருக்கிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையும் அதே மாதிரி நான் முதல்ல சொன்னேன் அந்த மனித உரிமை கழகம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க. இதை பற்றியும் வரும் காலத்தில் தமிழ் பொக்ஷம் சார்பாக வேறொரு காணொலியை பார்த்து விடலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. பார்த்த ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல் ப்ரூஃப் தான். இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்து விட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு அப்படியே போகலாம். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.